அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு உங்களுடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற்றப் போகின்ற சக்தி வாய்ந்த ஒரு பதிவு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வாழ்க்கையில் ₹1 வச்சு நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு கேள்விகள் வரும். ஆனால் அந்த ₹1 நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையே மாற்ற முடியும், உங்களுடைய எல்லா கடனையும் அடைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு பதிவு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாழ்க்கையில் கடன் இல்லாத மனுஷங்களே கிடையாது. எல்லாருக்கும் எல்லா சூழலையும் ஏதோ ஒரு நேரத்தில் நம்முடைய கடன்களானது நம்முடைய கூட வந்துக்கிட்டே இருக்குது. வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட மனுஷங்க கடன் இல்லாமல் தங்களுடைய வாழ்க்கையை எல்லாருமே ஓடிட்டுருக்காங்க. ஆனால் ஒரு சிலர் அந்த மிடில் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அப்படிப்பட்ட நடுத்தர வர்க்கத்தை உள்ளவங்க கண்டிப்பாக எல்லாருமே கடன் பிரச்சனையில் ஏதோ ஒரு சூழலில் குடும்பத்துக்காக நம்ம கடன் வாங்கி நிறைய பேர் சிக்கி மாட்டிக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த கடன் நம்ம அடைப்பதற்கான ரொம்ப சக்தி வாய்ந்த ₹1 பதிவு தான் இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ பதிவை பார்க்கலாம். வாழ்க்கையில் ஒருத்தருடைய எப்படிப்பட்ட கடனாக இருந்தாலும், நம்முடைய பணக்கடனாக இருக்கட்டும், கர்ம கடனாக இருக்கட்டும், அதை தீர்க்கக்கூடிய ஒரே சக்தி யாருக்குன்னு கேட்டிங்கன்னா சாக்ஷாத் முருகப்பெருமானுடைய வழிபாட்டுக்கு தான். அதுவும் செவ்வாய்க்கிழமையில் நம்ம முருகனை நம்பி செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமும் கண்டிப்பாக வெற்றியில் தான் முடியும். வாழ்க்கையில் பல பேர்கிட்ட நீங்கள் கேட்கலாம், அவங்க கஷ்டப்பட்டு துவண்டு போய் நம்ம நிற்கிற நேரத்தில் கடவுள் நமக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் கண்டிப்பாக வழியை காமிப்பார். அதே மாதிரி தாங்க நம்முடைய கடன்கள் எல்லாம் தீர்வதற்கு கடவுள் கொடுத்த ஒரு வழி அப்படின்னு கூட நீங்கள் நினச்சிக்கலாம். அப்படிப்பட்ட ரொம்ப ஒரு எளிமையான செவ்வாய்க்கிழமையில் செய்யக்கூடிய ஒரு பரிகார முறை. இதற்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே ₹1 நாணயம் மட்டும் போதும். அதுவும் நாளைக்கு வந்திருக்கக்கூடிய தைக்கிழமை செவ்வாயில் நீங்கள் இதை மட்டும், இந்த பரிகாரத்தை ஆரம்பித்து மட்டும் பாருங்கள். உங்களுக்கு எவ்வளவு கடனாக இருந்தாலும் அந்த கடனை அடைக்கக்கூடிய அந்த சக்தி, அந்த ஒரு வழி, குடும்பத்துக்கான வருமானம், இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிக்கும். இதற்கு நாளைக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு தை மாதத்துடைய செவ்வாய்க்கிழமை. எப்பயுமே ஒருத்தவங்கக்கிட்ட வாங்கின கடன் அடைக்கிறதுக்கு செவ்வாய்க்கிழமை நம்ம ஆரம்பித்தாலே வெற்றி கிடைக்கும். அந்த கடன் தொகையானது நமக்கு சீக்கிரமாக அடையுங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. ஏன்னா அந்த செவ்வாய்க்கான அந்த குணமே அதுதான். நம்ம செவ்வாய்க்கிழமையில் கடன் நம்ம அடைக்க ஆரம்பிச்சிட்டாலே போதும், நமக்கு ஒவ்வொன்றாக டக்கு நடக்க ஆரம்பிச்சிடும். அப்படி நாளைக்கு வந்திருக்கக்கூடிய செவ்வாய்க்கிழமையுடைய செவ்வாய் ஹோரை எல்லாருக்குமே தெரியும். காலையில் 6 to 7, மதியானம் 1 to 2, ராத்திரி நமக்கு 8 to 9. இதில் நீங்கள் எந்த நேரத்தில் பண்ண போகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, மதியானம் வரக்கூடிய 1 to 2 இந்த நேரம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நேரத்தில் இருக்கக்கூடிய மதியானம் 1லேருந்து 1:30 மணிக்கு உள்ள அந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தை எடுக்க போகிறோம். எதற்காக இந்த 1லேருந்து 1:30 மணிக்குள்ளே உள்ள ஒரு நேரம் அப்படின்னு நம்ம கேட்டோன்னா, நாளைக்கு மதியானம் 12 மணிலேருந்து 1:30 மணி வரைக்கும் உள்ள இந்த நேரம் குளிகை நேரம். அப்படி நமக்கு 1 to 2ங்கிறது நமக்கு செவ்வாய் ஹோரை நேரம். அதனால தான் அந்த நடுவில் இருக்கக்கூடிய, அதாவது குளிகை நேரமாகவும் இருக்கணும், செவ்வாய் ஹோரை நேரமாகவும் இருக்கணும். அதற்காக தான் 1லேருந்து இந்த 1:30 மணி வரைக்கும் உள்ள அந்த நேரத்தை நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். இந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சின்னதான ஒரு மொய் கவர் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம கல்யாணத்துக்கான மொய் கவர், இல்லாட்டி சாதாரண சின்னதான ஒரு கவர் ஒன்று, இல்லாட்டி கடையில் கூட நீங்கள் போய் வாங்கிக்கலாம். இதில் உங்களுக்கு எத்தனை பேர்கிட்ட கடன் நீங்கள் வாங்கியிருக்கீங்களோ, இல்லாட்டி இப்போதைக்கு நீங்கள் இப்போ தான் நம்ம சும்மா ட்ரையாச்சும் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் நினப்பாங்க இந்த பதிவை பார்த்துட்டு. அதற்காக ஒரே ஒரு கவராச்சும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒருத்தர் கேட்டால், இப்போ நீங்கள் ஒரு ₹3,00,000 கடன் வாங்கியிருக்கீங்க, அது பேங்காக இருக்கலாம், பெயர் தனிப்பட்ட ஆளாக இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். அவங்க சம்மந்தப்பட்டவங்களுடைய பெயர் மட்டும் அந்த கவர் மேலே நீங்கள் எழுதிட்டு, அதற்குள்ளே இந்த 1 மணிலேருந்து 1:30 மணிக்குள்ளே, அதாவது ஒரு 1:15 மணிக்கு நீங்கள் இந்த ₹1 நாணயத்தை ஃபஸ்ட்டு நாளைக்கு தை செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் இந்த ₹1 மட்டும் நீங்கள் அந்த இடத்துல அந்த கவருக்குள்ளே நம்ம வச்சிடணும். அதாவது இந்த ₹1 அவங்களுக்கான அந்த பணம் நீங்கள் கடன் அடைத்ததற்கான சமம். ஆனால் நம்ம செய்ய போகின்ற இந்த குளிகை நேரம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒரு நேரத்தில் நம்ம எந்த ஒரு விஷயத்தை பண்ணாலுமே திருப்பி நம்மளை செய்ய வைக்கக்கூடிய அந்த நேரம் தான் குளிகை ஹோரை. அதே நேரம் செவ்வாய் ஹோரையில் நம்ம எப்படிப்பட்ட கடனை நம்ம கொடுத்தாலுமே சீக்கிரமாக கடன் முழுக்க நமக்கு அடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய செவ்வாய் ஹோரை. அதனால் இந்த 2 ஹோரை சேர்ந்த ஒரு அற்புதமான ஒரு நேரத்தில் நம்ம செய்ய போகின்ற எளிமையான ஒரு தாந்திரிக பரிகாரம். இது
நீங்கள் சாமி ரூமில் தான் வச்சு செய்யணுமா அப்படின்லாம் கட்டாயம் கிடையாது. இப்போ இந்த பதிவை பார்க்குறோம், தை செவ்வாயில் இப்போ நாளைக்கு எத்தனையோ பேருக்கு இப்போ பதிவு பார்க்குறவங்களுக்கு பீரியட்ஸ் இருந்தது, அப்படிப்பட்டவங்களால செய்ய முடியாது. அதனால் அப்படி சாமி ரூமுக்குள்ளே போகாமல் கூட நீங்கள் ஒரே ஒரு கவர் மட்டும் எடுத்து வச்சுட்டு சாக்ஷாத் நம்ம செவ்வாய்க்கிழமைக்கு அதிபதியான முருகபெருமான மனசில் நீங்கள் நினச்சி இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம். இப்போ அதுக்கடுத்த வாரம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கடுத்த வாரத்தில் இதே மாதிரி செவ்வாய் ஹோரையில் இதே மாதிரி மதியானம் இந்த 1லேருந்து 1:30 மணிக்குள்ளே நீங்கள் உங்களுக்கு என்ன கடன் தொகை கொடுக்கணுமோ அந்த கடன் நீங்கள் அதாவது உங்களால் எவ்வளவு முடியுமோ 100 ரூபா 10 ரூபா 50 ரூபா அது மாதிரியான இதை அந்த கவருக்குள்ளே எடுத்து வைக்க நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஹோரை அந்த குளிகை நேரம் இப்போ 2ல் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக அந்த சம்மந்தப்பட்டவங்களுடைய கடன் தொகை சீக்கிரமாக அடையுதா இல்லையான்னு மட்டும் நீங்களே அது இப்போ செஞ்சு பார்த்துட்டு ஆச்சரியப்படையலாம். ஏன்னா கண்டிப்பாக உங்களுடைய கடன் தொகையானது அடைய ஆரம்பிச்சிருக்கும். நம்ம ஒரு ஆளுக்கு கடன் இப்படி அடைச்சோன்னா என்ன பண்ணுவோம், திருப்பி அடுத்தவங்களுக்கான அந்த கடன் நமக்கு அடைக்கலாம் அப்படிங்கிற முழு முயற்சிக்காக திருப்பி நம்ம அடுத்தது இது மாதிரி எழுத ஆரம்பிப்போம். இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு முறையும் செய்ய நம்முடைய மொத்த கடன்கள் எல்லாமே தீர்ந்து விடுங்க. ஏன்னா அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு நேரம் தான் இது. நிறைய பேருக்கு இந்த சூக்ஷ்மம் தெரியாததுனால தான் நிறைய பேர் ட்ரை பண்ணுறதே இல்லை. இப்படி இந்த பணம் நமக்கு செய்ய அதற்கான வருமானங்கள் வழிகள் வாய்ப்புகள் இதை நம்முடைய இப்போ கடவுளாக இருக்கட்டும், அந்த நேரம் இயற்கையை நம்ம கொடுத்த அந்த நேரமாக இருக்கட்டும், இந்த பிரபஞ்சமாக இருக்கட்டும், நமக்கு ஏதாவது ஒரு வகையில் நல்ல ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும். அப்படி கடன் தொகை முழுக்க நமக்கு ஒரு பணம் வந்துடும் பார்த்திங்களா, அந்த பணத்தை நீங்கள் அடைக்கக்கூடிய நேரம் கூட நம்ம சொல்லுகின்ற இதே மாதிரி செவ்வாய்க்கிழமையில் இருக்கக்கூடிய குளிகையும் செவ்வாய் ஹோரையும் சேர்ந்த நேரத்தில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மொத்த கடனுமே நீங்கள் இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்க ஆரம்பிச்சிருவீங்க. நீங்கள் செஞ்சு முடித்தோன்னே இந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பாக மற்றவங்கக்கிட்டையும் சொல்லுவீங்க. ஏன்னா இந்த கடனால் எத்தனையோ குடும்பங்கள் நிறைய பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க. இந்த பார்க்குறதுக்கு ரொம்ப எளிமையான ஒரு முறை மாதிரி இருக்கும். இப்போ நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரலாம், நமக்கு இப்போ வெறும் நகைக்கடன் பண்ணலாமா இல்லை வெறும் பணத்துக்கு மட்டும் தான் பண்ணலாமான்னா, தாராளமாக நகை நிறைய பேருக்கு அடகு வச்சு பணம் வாங்கியிருப்போம் பாருங்கள். அந்த இதில் கூட நீங்கள் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் கூட பண்ணி பார்க்கலாம். இல்லாட்டி இப்படி இந்த ₹1 மாதிரி நம்ம சொல்கிற மெத்தடில் நீங்கள் எடுத்து வச்சு நீங்கள் ஒன்று சுவாமி ரூமில் எடுத்து வைக்கலாம், இல்லாட்டி நம்முடைய பீரோவில் நீங்கள் எங்கே உபயோகம் அந்த பணம் வைக்கிறீங்களோ அந்த கவரோட கவராக நீங்கள் அப்படி உள்ளே எடுத்து வச்சு பாருங்கள். கண்டிப்பாக அதற்கான வாய்ப்புகளும் அதற்கான நேரம் எல்லாமே கூடி வருங்க. இப்போ பூஜை ரூமுக்கு போக முடியும், எங்களால் பூஜைகள் பண்ண முடியும் அப்படிங்கிறவங்க தாராளமாக மதியானம் சுவாமி ரூமில் ஒரு தீபம் மட்டும் ஏற்றி வச்சுட்டு இந்த ஒரு எளிய முறையை பண்ணலாம். முருகனுக்கு செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் நீங்கள் எந்த தீபம் ஏற்றினாலுமே விசேஷம்தான். அப்படி தீபங்கள் ஏற்றி கூட இந்த வழிபாடு பண்ணலாம். இப்போ ஆஃபீஸ்லாம் போய் இருக்கிறவங்க தாராளமாக நீங்கள் உட்காந்து வேலை செய்கிற இடத்துலையே இந்த கவரை கூட நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு கூட அந்த நேரத்தில் நீங்கள் பணத்தை எடுத்து வச்சுட்டு உங்கள் ஹேண்ட்பேக்கில் வச்சுட்டு நீங்கள் அப்படி கூட அந்த முறையில் கூட செஞ்சு பார்க்கலாம். நிச்சயமாக வாழ்க்கையில் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் ₹1 வச்சு நீங்கள் இந்த ஒரு பரிகாரத்தை நாளைக்கு தை செவ்வாயில் முருகனை நம்பி தொடங்கி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய அந்த அற்புதமான ஒரு நாளாக கூட நாளைக்கு இருக்கலாம். இப்போ பதிவை தாமதமாக பார்த்தோம், இப்போ நாங்கள் அடுத்த வாரம் ஆரம்பிக்கலாமா இல்லாட்டி அதற்கடுத்து தை முடிச்சு கூட ஆரம்பிக்கலாமான்னு கேட்டால் தாராளமாக எந்த செவ்வாய்க்கிழமை வேணாலும். ஆனால் இந்த நேரம் மட்டும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் மட்டும் நீங்கள் கரெக்டாக அந்த நேரத்தில் மட்டும் செஞ்சாலே போதும். நிச்சயமாக செய்து பாருங்கள். வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்கள் நல்ல ஏற்றங்கள் எல்லாமே உண்டாகுங்க. இந்த ஒரு பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க. மீண்டும் வேறு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.